உயர்ந்த மிகண்டார் இணைத்தாள் போற்றி நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றாள் போற்றி நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்தர் நிலத்தாள் போற்றி சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதுமத் திருத்தாள் போற்றி போற்றி கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில்வாயுமை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவடு துறைவாள் குருநமச்சிவாய தேவன் சைலாதி மரவுடையோன் திருமரபு நீரூழி தலைகமாதம் மங்களாம்பிகையுடனவர் மகிமாலீஸ்வரர் முக்கண்ணியம்மையுடன் முக்கண்ணப்பர் ஈரோடு திருமுறைக் கழகம் தொண்டசீர் வரவுவார் சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகள் வணங்கி இப்பணி செய்ய உடல்நலம் மனவளம் ஞானத்தெளிவை குருவினிடத்திலும் திருவினிடத்திலும் விண்ணப்பித்து நாம் எல்லா தெய்வங்களையும் வணங்கி வகுப்பத் தொடங்கலாம். குருமுகா சன்னிதானங்கள் திருவடிகள் போற்றி, பண்டார சாத்திரம் போற்றி, அருள்மிகு அம்பலவான தேசிகர் திருவடிகள் போற்றி. அதிசய மாலை எத்தனாவது மந்திரம்? இந்த நிலைக்கு காரணம் ஆணவ மலம். தில்லையில் ஆடிய மன்னவனே, மெய்யடியவர்களைப் போல உன் திருவடியில் நான் போற்றி தொடுவேன், அவர்களைப் போலவே உன் திருவடியை நினைந்து அழுவேன். ஆனால் என் உள்ளம் உன் அடியார் உள்ளம் போல் பண்பட்டது அல்ல. நான் அடிக்கடி போகங்களில் விழுகிறேன், உலக போகங்களில் விழுகிறேன். உன் திருவடியை சார விரும்புகிறேன். உலக போகங்களில் போனதற்கு என்ன காரணம்? ஆணவ மலம் காரணம். அந்தோ இந்த குற்றத்திலிருந்து நான் என்று விடுபடுவேன். குறிப்புரை: ஆணவமலத்தின் சார்பு நீங்குதலின் அருமையை குறித்து, ஆணவமலத்தின் சார்பு நீங்குதலின் அருமையை குறித்து வியந்தது இந்த மந்திரம். ஆணவமலம் நீங்கிறது கஷ்டங்கிறத வியந்து சொல்றாரு. அதான் செய்தி. ஆமாம் ஆமாம். உலகபோகத்தில் இச்சை போகுதேன்னு நினைச்சு புலம்புற மந்திரங்கிறார். நம்ம பண்டார சாத்திரத்துக்கு பொருளும் சொல்லலை, விளக்கமும் சொல்லலை, பாடமும் சொல்லலைங்க. வாழ்வியல் விளக்கம்னு தான் சொல்லியிருக்கேன். டெய்லி சொல்கிறேன். ஏன்னா யாராவது இந்த மாதிரி எடுக்கிறாரு அப்படி பண்ணுறாருன்னு போட்டு கொடுத்துருவாங்க. அதான் டெய்லி பதிவு பண்ணுறது. அதனால தான் அவன் பெரிய விஞ்ஞானியாட்டம் பண்டார சாத்திரம் எடுக்கிறான், ஆனால் அவனை கூட தெரியாது அப்படிம்பாங்க. நானே ஸ்கூல் பையன் மாதிரி தான் யோசிக்கிறேன்னு சொல்லிகிட்டு இருக்கிறேன். வகுப்பு நேற்று கூட சொன்னேன்ல. இன்றைக்கு ஒருத்தர் கேட்டார், ஆன்லைனில் வகுப்பு எடுக்கிற ஒருத்தர் கேட்டார், ஒரு டவுட் கேட்டார், வெளியூரில் இருந்து, வெளி மாவட்டத்தில் இருந்து. அதாவது புனருற்பவ காலத்தில், புனருற்பவம் இல்லை, பேரூழிக்கு பிறகு இறைவனுடைய நிலை சொரூபமாக தடத்தமா? இதான் அவர் கேள்வி. இவர் சொரூபம்னு இருக்கிறாரு, அவன் தடத்தம்னு இருக்கிறான். வேற ஒருத்தன் அவருடைய ஆன்லைனில் படித்தேன். ஆன்லைனில் அதனால தான் வகுப்பு எடுக்கிறது இல்லை. நான் டாக்டரமாகவே இது கேட்டாங்க, ஜூம் மீட்லாம் கேட்டாங்கல்ல, நான் வரலன்ட்டேன். வரல அப்படின்ட்டேன். ஜூம் மீட்டுக்கு வர்றீங்களா? நான் வரல, அந்த வேலைக்கெல்லாம் வரவே வரலன்ட்டேன். கேள்வி புரிஞ்சுட்டு அவர் கேட்ட கேள்வி என்ன கேள்வி? பேரூழி முடிந்த பிறகு இறைவன் நிலை என்ன? நடத்தமா சொரூபமாங்கிறது கேள்வி. இப்போ சித்தாந்தப்படி பதில் சொன்னால், தூல நடனங்கிறது கோயில்களில் இறைவனுடைய நடனம். சூக்கும நடனங்கிறது இப்போ நம்ம உடம்புல புருவமத்திலிருந்து நமக்கு அறிவை தோன்றுறது. அதான் அதிசூக்கும நடனம். சூக்கும நடனங்கிறது என்னது? பேரொளி காலத்தில் இறைவன் புனர் உற்பத்திற்கான செயல்களில் ஈடுபடுதல் அப்படின்னு ஒரு கான்செப்ட். முதல்ல அதை எடுக்கணும். அதை முதல்ல நாம் நேற்று படித்தோம் பாருங்க. இறைவனுடைய அந்த பராசக்தியை தவிர எல்லாமே என்னது தான்? தடத்தம். பராசக்தியும் அருள் தான். இந்த அருள் ஆராய்ச்சி அல்ல. பராசக்தியை தவிர எல்லாமே என்னது தான்? தடத்தம் தான். பராசக்தியை தவிர எல்லாம் தடத்தம்னு சொன்னார்ல. அப்படி பராசக்தியை தவிர எல்லாமே தடத்தம். இப்போ என்ன முடிவுக்கு வர்றது? எந்த முடிவுக்கு வந்தாலும் ஆபத்து வரும். இது எந்த முடிவுக்கு வந்து சொருபம்னு சொன்னாலும் ஆபத்து வரும், தடத்தம்னு சொன்னாலும் ஆபத்து வரும். நான் சிம்பிளாக ஒரு கேள்வி, ஸ்கூல் பையன் மாதிரி ஒரு ஐடியா சொல்கிறேன். யோசித்து பாருங்கள். நீங்கள் அந்த புஸ்தகத்தை விட்டுருங்க, பாவம், சைவ சித்தாந்த பாவம் விட்டுருங்க அப்படின்னு, சாமி விட்டுருங்க பாவம், ஸ்கூல் பையன் மாதிரி யோசிங்கன்னு சொல்லுங்கள், அதையாவது சொல்லுங்கள் அப்படின்னாரு. ஒரு குழந்தைய அம்மா நைட்டில் தூங்க வச்சுட்டாங்க. அப்புறம் அம்மாவுக்கு நைட்டு முழுவதும் வேலை கிடையாதான்னு கேட்டேன். நைட்டு முழுவதும் அம்மாவுக்கு குழந்தை சார்ந்த வேலை இல்லையா? எது தூங்க போயிட்டு? 4 குழந்தையும் தூங்க போயிட்டு அம்மாவுக்கு நைட்டில் வேலையே கிடையாதா? ஃபேனை கூட்டணும், ஃபேனை குறைக்கணும், கொசு கடிக்குதான்னு பார்க்கணும், இடையில எந்திரிச்சுது நான் பசிக்குதான்னு பார்க்கணும்,
இந்த வேலையெல்லாம் யாருக்கு இருக்கு? அப்போ இதே வேலை சாமிக்கு இருக்கும்ல, ஏன் யோசிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. அப்போ என்னதான் சொல்றது அப்படின்னாரு. வீணை வாசிக்கிறாருன்னு வேற அவன் சொல்லியிருக்கிறான். வீணைக்கு போட்டோ வச்சிருக்கிறானான்னு கேட்டேன். வீணை வாசிக்கும்னு வருது இல்ல, பேருளியில் வீணை வாசிப்பாரு. வீணைக்கு என்ன போட்டோ வச்சுட்டு அலைகிறாரு சொல்றவரு, கையில் போட்டோ வச்சுட்டு அலைகிறாரு. வீணை வாசிக்கிறாருன்னா அதை நம்ம பார்க்கலல்ல, வீணை வாசிக்கிறாருல அப்படின்னு கேட்டாரு. வீணை வாசிக்க ஒரு இன்னொரு லாஜிக்குள்ள போங்க. சைவ சித்தாந்தப்படி இறைவன் உயிர்கள் தேவை அல்லாத எந்த செயலையும் செய்யறதில்லை. அப்ப வீணை வாசித்தது யாருக்கு தான்? அப்ப வீணையை யாருக்காக தான் வாசித்தாரு? அவருக்காக வாசிக்கல. அப்ப வீணை வாசிச்சதும் உயிர்களுக்காக தானே எடுக்கணும். அப்போ நீங்க வீணை வாசிக்கிறது தடத்தத்துல வந்துடும். வீணை வாசிக்கிறது எதுல வந்துடும்? தடத்தத்துல வந்துடும். ஆனா நீங்க அங்க வந்து இந்த வயலின் வித்துவான் வாசிக்கிற மாதிரி நீங்க கற்பனை பண்ணக்கூடாது. நாதத்தை இயக்கிறத கூட வீணை வாசிக்கிறதுன்னு நினைச்சிருக்கலாம், ஞானிகள் சொல்லியிருக்கலாம். இதுதான் நம்ம தேவாரம் திருவாசகத்தில் குறிப்புரை பார்க்கிறது. இது இதை குறிக்குது, இதை குறிக்குது. ஏன் சொல்றோம்னா இதனால தான் அவர் வந்து அந்த நாத தத்துவத்தை இயக்குவதை கூட வீணை வாசிக்கிறதுன்னு என்ன செஞ்சிருக்கலாம், சொல்லியிருக்கலாம். என்னமோ கையில் ஃபோட்டோ வச்ச மாதிரி சொல்லிட்டு இல்லைறாரா அப்படின்னு கேட்டேன். அவர் 15 நிமிஷம் பேசினார். இவ்வளவு பெரிய சீரியஸான விஷயம் இவ்வளோ சாதாரணமாக நினைச்சிங்கன்னா தான் புரியும். நீங்கள் இப்படியே யோசிச்சுக்கிட்டு இருந்தால் தலையில் இருக்கிற முடியும் போயிடும் அப்படின்னு. புரியுதா? சிம்பிளா நான் கேட்ட கேள்வி சிம்பிளான கேள்வி இல்லை. எவ்வளோ பெரிய கேள்வி சின்னது, விஷயம் எவ்வளோ பெருசு. நைட்டில் 4 குழந்தையை தூங்க வச்சாச்சு, அம்மாவுக்கு நைட்டில் வேலையே கிடையாதா? அப்போ இறைவனுக்கு என்ன உண்டு? வேலை உண்டு. அவர் வந்து புனருற்பவத்திற்கான வேலையில் இருக்கணும். சரி, அப்படியே இறைவன் சும்மா இருப்பாரா? யாருக்கும் பயன்படாமல் இருப்பாரா? யாருக்கும் பயன்படாமல் இறைவனால் இருக்க முடியுமா? அப்போ அவர் வந்து அப்போ என்னதான் முடிவு சொல்றீங்க அப்படின்னா, தடத்தமும் சொரூபமும் ஒரே நேரத்தில் உண்டு. யாருக்கு? இறைவனுக்கு ஒரே நேரத்தில் உண்டு. சூரியன் வந்து தன் ஒளி இல்லாத நேரம், ஒளி இருக்கிற நேரம் ஒன்று இருக்கா? சூரியனுக்கு எது தடத்தம்? அதனுடைய ஒளி தான் தடத்தம். சூரியன் ஒளியை வந்து பாக்ஸுக்குள்ள போட்டு அமைக்கி வச்சுட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு உட்காந்துக்கிட்டுதான் இல்லைல்ல. இதையெல்லாம் ஏன் நம்ம யோசிக்க கூடாது அப்படின்னு கேட்டேன். இப்போதான் ஒரு கிளாரிட்டி கிடைக்குது அப்படின்னாரு. ஏதோ ஒரு கிளாரிட்டி கிடைக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். எதற்கு சொல்கிறேன்னா, இந்த மாதிரிலாம் பேசுகிறதுக்கு நாங்கள் ரெடிங்க. எங்ககிட்ட பிரமாணங்கள்லாம் கிடையாது. நானே 15 வயசு பையன் லெவலுக்கு மேலே என்ன செய்கிறது இல்லை, யோசிக்கிறது இல்லை. அதுக்கு மேலே யோசித்தோம்னா தலைவலி தான் வரும். உண்டா இல்லையா? அதிகபட்சம் இவ்வளவு தான் யோசிக்கிறேன். நாங்கள் ஸ்கூல்லையே 15 வயசுக்கு மேலே உள்ள பையனை பெரிய பையன் சொல்லுவோம். ஒரு +1 பையன் தப்பு செஞ்சா, 10th பையன் தப்பு செஞ்சா நம்ம சின்ன பையன் எடுத்துக்கலாம், நீ பெரிய பையன் இல்லை அப்படிம்போம். இவன் வேற என்ன செய்வான்னா, அந்த 10th முடிச்சுட்டு உள்ள வரும்போது தாடியெல்லாம் வச்சு ஆளே வித்தியாசமாகிடுவான். எத்தனை மாதத்துக்குள்ள? 2 மாதத்துக்குள்ள ஆளே கல்லூரி மாணவன் மாதிரி ஆயிடுவான். அப்போ வந்து அதனால தானே அந்த வயசுக்கு போகிறதுக்கே பயந்துட்டேன். எந்த வயசு? என்னுடைய டீச்சிங்குடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன், ஒரு மாணவனுடைய கையெழுத்தை 8ஆம் வகுப்புக்கு மேலே திருத்த முடியாது. அதுக்கு ஈஸியாக திருத்த முடியாது, ரொம்ப போராடனா திருத்தலாம். கையெழுத்தை இயல்பாக திருத்தணும்னா எந்த வயசுக்குள்ளே திருத்திடணும்? 13 வயசுக்குள்ளே, 8, 5, 13 வயசுக்குள்ளே திருத்திடணும். அதே மாதிரி நீங்கள் சின்ன பையன் சொல்கிற 15 வயசு வரைக்கும் சொல்லலாம். 10th முடிச்சிட்டானா முடிஞ்சது, அவ்வளோதான். அவனை நீங்கள் என்ன முடியாது, கையால் முடியாது. அதனால தான் நீங்கள் ரொம்ப யோசிச்சிங்கன்னா மண்டையை பிடிச்சிட வேண்டியதான். இல்லைன்னா பாடம் உங்களுக்கு நீங்கள் சாதாரண வந்து யோசிச்சு பிறகு பெரிய பெரிய விஷயம்லாம் சாதாரணமாக வந்துவிடும். பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் சாதாரணமாக நமக்கு கிடைக்கும். ஒவ்வொரு பாயிண்டாக எடுத்து பார்ப்போம். மெய்யடியார்களைப் போல உன் திருவடியில் திறத்தை போற்றி தொழுவேன். ஒன்று திருவடியை போற்றி தொழுவேன். 2 திருவடியை நினைப்பேன். 3 திருவடியை நினைந்து அழுவேன். எத்தனை சாதம் சொன்னார்? போற்றுவேன், தொழுவேன் 2, நினைப்பேன் 3, அழுவேன் 4. 4 சாதனம். இது 4 யார் செய்கிறது? மெய்யடியார்கள் செய்கிறது, ஞானிகள் செய்யக்கூடியது. நானும் செய்வேன்னு சொல்லலை, அவங்கள மாதிரி செய்வேன்னார். அந்த வார்த்தை தான் இதில் முக்கியம். தொழுவேனின் பாதம் பரிசைமிக்கோரென சூழ்ந்தடியில் அழுவன் அவரன. அந்த அவரன அந்த மந்திரத்தில் வருது பாருங்க. அந்த அவரனங்கிறது ஞானிகளை போலன்னு அர்த்தம். இதில் இந்த போலங்கிற வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். அவர்களைப் போல தொழுவேன், அவர்களைப் போல போற்றுவேன், அவர்களைப் போல நினைப்பேன், அவர்களைப் போல அழுவேன். என்ன சொல்ல வந்தார்னா, அதாவது இப்போ ஞானிகளைப் போல செயல்களை செய்தாலும் அந்த செயலுக்குரிய பக்குவம் இல்லாமல் இருப்ப நிலை இது. அந்த செயலுக்குரிய பக்குவம் இல்லாத நிலை, செயலுக்குரிய பக்குவம் இல்லாத நிலை.
அதாவது மறைப்பு சக்திக்குள் இருந்து கொண்டே அருள் சக்தியில் இருக்கும் ஞானிகளைப் போல செயல்படுதல். எதுக்குள்ள இருந்து கொண்டு? மறைப்பு சக்திக்குள் இருந்து கொண்டே அருள் சக்தி சுத்த நிலைக்கு போன யார் போல இருத்தல்? ஞானிகளைப் போல செயல்படுதல். ஞானிகளைப் போல செயல்படுதல். இந்த கிராமங்களில் இந்த சீர் நடக்கும்போது ஒரு சின்ன பையனுக்கு மாப்பிள்ளை வேஷம் போட்டு கூட உட்கார வைப்பாங்க. இந்த பகுதிகளெல்லாம் அதிகமாக இருக்குது. எங்கள் பகுதியில் கிடையாது, இங்கே தான் பார்த்தேன். மாமா பையனை மாப்பிள்ளை வேடம் போட்டு அந்த பிள்ளை கூட உட்கார வைப்பாங்க. சீரெல்லாம் முடிஞ்ச பிறகு வேடத்தை கலைனா ஒரு பையன் கலைக்க மாட்டேங்கிறான். இவ்வளோ நேரம் கூட உட்கார சொன்னீங்க, நான்லாம் எந்திரிக்க முடியாது அப்படிங்கிறான். ஒரு ஊரில் எந்திரிக்க முடியாதுங்கிறான். என்னதான் வேட வேட்டாலும் அவன் யாராக முடியாது. அதுதான் அது புரிஞ்சா போதும். என்ன வேடம் போட்டாலும் என்னதான் அவனுக்கு மேக்கப் பண்ணாலும் அவன் யாராக முடியாது, மாப்பிள்ளையாக முடியாது. மாப்பிள்ளையை போல அவன் கருதப்பட்டான், மாப்பிள்ளையை போல சொல்லப்பட்டான். என்ன சொல்ல போனால் வடிவேல் பாணியில் அவனை வச்சு என்ன பண்ணிட்டாங்க, காமெடி பண்ணிட்டாங்க. அவ்வளோதான். கடைசி வரைக்கும் போக மாட்டேங்கிறாங்க. சொந்தக்காரனும் எல்லாம் போயாச்சு. அந்த சீர் செஞ்ச பிள்ளைகிட்ட இருந்து எந்திரிக்கவே மாட்டேங்கிறான். வேற கட்டாயப்படுத்தி நான் வர முடியாதுங்கிறான். அதனால் இது வந்து எந்த நிலை? இந்த சாதனம் செய்தது உண்மைதான். ஆனால் என்ன நிலையில் இருந்து கொண்டு? மறைப்புக்கு உட்பட்டு கொண்டு, மறைப்பில் இருந்து கொண்டு அவரே சொல்லிட்டாரு. ஆணவ மலத்தினாலதான் இது நடக்குதுன்ட்டாரு. எதனால் நடக்குது? ஆமா, ஆணவ மலத்தினால இது நடக்குன்ட்டாரு. ஆணவ மலத்தினால இந்த மறைப்புக்கு உட்பட்டு இருந்த நிலை. இது உபாய வழிபாடு. இது பிறரை பார்த்து செய்த வழிபாடு. உபாய வழிபாடு பிறரை பார்த்து பிரதோஷத்துக்கு எல்லாரும் போறான், நம்மளும் போறான்ட்டு போற வழிபாடு. இது ஒரு குருவால் வகுத்து கொடுக்கப்பட்ட வழிபாடு அல்ல. யாரால் வகுத்து கொடுக்கப்பட்டதில்ல? ஒரு குருவால் நெறிகாட்டப்பட்டு, தீக்கை மூலமாக நெறிகாட்டப்பட்டு, வரையறுக்கப்பட்டு வகுத்து கொடுக்கப்பட்ட வழி அல்ல. பெரும்பாலோர் இப்படி போவாங்கிறத சாமி வந்து நமக்காக கருணையினால சொல்றார். பின்னால ஒரு 3 ப்ராப்ளம் சொல்றார். ஒன்று, மனம் பண்படவில்லை, மனம் உலக போகங்களில் போகிறது, ஆணவ மலம் இருக்கிறது அப்படிங்கிறார். 3. இது மனம் பண்படவில்லைன்னு சொல்லும் போதே என்ன சக்தின்னு, என்ன சுத்த நிலை என்ன செய்யல, வரல. உலக போகத்துக்குள்ள போகுதுன்னு சொல்லும் போதே என்ன சக்தி வரல, அருள் சக்தி வரல. என்ன சக்தி? திரோதானத்தினுடைய பிடியில் இருக்கு. திரோதானத்தினுடைய இப்போ நம்ம படித்தோம்ல, 4ஆம் நூற்பாம் முழுவதும் என்ன சக்தியை தான் எடுத்துக்கிடணும்னு சொல்றாங்க. அருள் என்பது எல்லா சக்தியையும் குறித்தாலும் இந்த நூற்பாவின்படி அருள் என்பது மறைப்பு சக்தியை குறிக்கும் பார்த்தோம். புரியுதோ? அதை பார்த்தோம். ஆணவ மலத்தை இங்கு கடைசியா சொன்னதுக்கு என்ன காரணம்னா, இந்த உள்ளம் பண்படாமைக்கும் உலகபோகத்தில் ஆன்மா செல் 3 விதமாக இதை பார்க்கணும். உள்ளம் பண்படாததற்கும், உலகபோகத்தில் ஆன்மா சென்றதற்கும், ஒரு மெய்யடியாராகவே வாழ முடியாமல் போனதற்கும் காரணம் ஒன்றுதான். என்ன மலம்? அதனால தான் அதுக்கு மூல மலம்னு பேர். எல்லா பிரச்சனைக்கும் காரணமாக இருக்கிறதுனால தான் அதுக்கு என்ன மலம்னு பேர்? மூலமலம் என்று பெயர். அற்புதமான மந்திரம், படிச்சு பாருங்க. தொழுவேன் நின் பாத பரிசை மிக்கோர் என. அந்த மிக்கோரனுங்கிறது தான் மெய்யடியார். மிக்கோர் என சூழ்ந்து அடியில் அழுவேன் அவர் என. அவங்கள மாதிரியே எல்லாமே இருக்கு. அவங்கள மாதிரி இருந்துட்டா வந்துருமா? அது அவங்கள மாதிரியே இருந்துட்டா வந்துருமா? அவர் என உள்ளம் அவ்வாறென்று, உள்ளம் அவ்வாறென்று. மனசு ரொம்ப மோசமா இருக்கு. அகம் மகிழ்ந்து காந்தி வேடம் போட்டுறதுனால காந்தி ஆயிட முடியுமா? ஒரு சினிமா பாட்டில் வரும், தாடி வைத்தவர்கள்லாம் தாகூர் இல்லை, தொப்பி வைத்தவர்கள்லாம் எம்ஜிஆர் இல்லைன்னு ஒரு பாட்டு வரும். அது மாதிரி தான் வேடங்களே ஒருவரை யாராக்கி விடாது, அந்த மெய்யடியார்களாக என்ன செய்து விடாது, ஆக்கி விடாது. மெய்யடியர்களாக ஆக்கி விடுகிறாது. விழுவேன் செகத்துள் என் பாதத்தை வேண்ட விருப்பம் அந்தோ வலுவே எவ்வாறும் தில்லையுள் ஆடிய மன்னவனே. அந்த இடத்துல ஆணவமலத்தை வலுவேங்கிற இடத்த வச்சு ஆணவமலத்தை கொண்டு வர்றான். குற்றம் வலுங்கிறது ஆணவமல குற்றத்தை குறித்தது. அடுத்த மந்திரத்துக்கான பொருள் எழுதுங்க. இந்த நூலுக்கு இந்த நூலை முடிச்சுட்டு தான் நம்ம அடுத்த பகுதிக்கு போக போகிறோம்.
இந்த நூலுக்கு மொத்த மந்திரங்கள் 74, நான் 76 நினைக்கிறேன், 76. அடுத்த மந்திரத்துக்கான பொருள் எழுதுங்க. தில்லையில் ஆடிய வித்தகனை மன்னவனின் அறிவு வித்தகனேங்கிறார். அந்த நூலில் அந்த பாட்டில் கடைசி வார்த்தை பாருங்க, வித்தகனை. அது அந்த வித்தகனையில் ஏகப்பட்ட ரகசியம் இருக்கு. புளியில் பொருந்திய தாமிரம் போலும் என் உயிர், புளியில் பொருந்திய தாம்பிரம் போன்றது என் உயிர். விளக்கம் பிறகு பார்க்கலாம், அப்படியே எழுதுங்க. உனது ஞானத்தை பெற்றோர், அதாவது பதிஞானம் பெற்றோர், பதிஞானம் பெற்றோர் பதிஞானம் பெற்றோர் கூட்டத்தில் சேர்ந்த காலம், பதிஞானம் பெற்றோர் கூட்டத்தில் சேர்ந்த காலம், அது இந்த கதவை பூட்ட சொன்னாங்கன்னு பூட்டிட்டு வந்து குழந்தைகள் கத்திட்டு கிடக்குறாங்க, அதை சமாளிச்சுட்டு கிடக்குறாங்க. பதிஞானம் பெற்றோர் கூட்டத்தில் சேர்ந்த காலம், தாமிரத்தில் புளி வைத்து தேய்ச்ச போது எது போகுது? புளி அந்த களிம்பு போகுது, திரும்ப என்ன செஞ்சிருது? வந்துரு. அது மாதிரி சொல்றார். புளி வைத்து தேய்த்தால் களிம்பு போற மாதிரி அடியார் கூட சேர்ந்தா எனக்கு இந்த மயக்கம் எல்லாம் போகுது. அடுத்த பத்தி சொல்றார். அடியார்களோடு கூடி உன் திருவடியையே நான் இப்போது சிந்திக்கிறேன். நான் இந்த மலத்திலிருந்து வெளிப்பட்ட முறை எவ்வாறு நிகழ்ந்தது? புளி வைத்து தேய்த்தால் களிம்பு போகிறது. நான் அடியாரோடு சேரும்போது மலசக்தி நீங்குகிறது, ஆணவ மலசக்தி நீங்கிறது. அடியார்களோடு விலகும் போது வருகிறதுன்னு அர்த்தம். ஆணவ மலம் திரும்பவும் ஓங்குகிறது. குறிப்புரை, இதெல்லாம் குறிப்புரையில் இருக்கு. அடுத்தது, அடியார் சார்பு ஒன்றே மெய்யென பற்றி இப்போது ஆணவமலம் ஒடுங்கிய நிலை அடைந்து விட்டேன். இதை நீ எவ்வாறு செய்தாய் இறைவனேன்னு கேட்கிறார். மந்திரத்தை படிங்க. புளிப்பட்ட தாமிரம் போலும் என் ஆவினின் போதமுற்றார், ஒளிப்பட்ட காலம் அறக்களிம்பென்ன என் உள்ளம் ஐயல், ஒளிப்பட்டதாகும் மிக்கோரோடு நின்னடி உன்னை இந்நாள் வெளிப்பட்டவாறுங்கொள் தில்லையில் ஆடிய வித்தகனே. ஏதோ ஒரு நல்ல நேரத்தில் தான் நம்ம இந்த நூலை தொட்டிருக்கோம். என்ன எவ்வளோ விஷயம் இருக்குது. பொருள் பார்க்கலாம். அதாவது முதல்ல செய்தியை திரும்ப தனியாக எடுங்க. புளி தேய்த்தால் களிம்பு போகிறது, அடியாரோடு சேர்ந்தால் ஆணவமலம் ஒடுங்குகிறது. ஆணவமலம் ஒடுங்குகிறது. இது எந்த நிலைன்னா போன மந்திரத்தினுடைய நிலைமை தான். எந்த நிலைன்னா அடியார்களோடு முழுமையாக இருக்காத நிலை. அடியார்களோடு முழுமையாக இருக்காத நிலை. புளி பட்டாதானே களிம்பு போகுது, அடியார் கிடைச்சாதான் போகுது. அடியார்களோடு முழுமையாக இருக்காத நிலை. இப்போ இதை நீங்கள் இப்படி யோசிச்சா தெரியும். இங்கு சொல்லப்பட்ட அடியார்கள் ஆணவமலமே இல்லாதவங்க. புரியுதா? நாம் பேஷண்ட்டாக உள்ளே போகிறோம். உள்ளே போய் நோய் நீங்கிடுறோம். என்னாகிறோம்?
நாமளும் போகும்போது யாரா போனா இந்த பிரச்சனை இல்லை. ஆணவமலம் ஒடுங்கிய நிலையில நாமளும் ஞானியா அந்த கூட்டத்துக்குள்ள போனா பிரச்சனை இல்லை. நீங்க அந்த கூட்டத்தை ரெண்டா பிரிக்கணும். அதாவது நான் யாரை அடைந்தவனோ அவர்கள் ஆணவமலம் ஒடுங்க பெற்றவர்கள். எனக்கு என்ன ஒடுங்கலை, அவங்க கிட்ட போனா ஒடுங்குது, வெளியே வந்தா வந்தது. அவங்க புளி மாதிரி என்னுடைய ஆணவம் என்னது, அவங்க எது மாதிரி புளியை வச்சு தேய்க்கிற மாதிரி என்னுடைய ஆணவமலம் களிம்பு மாதிரி அப்படின்னு அதை குறிச்சிடுங்க. சிம்பிளா சுருக்கி குறிச்சிடுங்க. அப்போதான் இது புரியும். உங்களுக்கு புரிகிற ஸ்டைலில் எழுதிடுங்க. அடுத்த பத்தியில் இப்போ அடியார்களோடு சேர்ந்து நான் உன்னை சிந்திக்கிறேன், இது எவ்வாறு நடந்ததுன்னு கேட்குறேன். இப்போது என்னுடைய நிலை அடியார் சார்பென்று வேறு சார்பு இல்லாத நிலை. இது இரண்டாவது நிலை என்னதுன்னா, முதல் நிலை என்பது அடியார்களோடு சேர சேர ஆணவமலம் ஒடுங்குது. ரெண்டாவது நிலை என்னன்னா, ஆணவமலம் ஒடுங்கி தான் யாரு கூட போய் சேர்றாரு, அடியார்கள் கூட போய் சேர்றாரு. ரெண்டாவது நிலை. அந்த 99 ஞானிகள் வச்சா இவர் எத்தனாவது ஞானியா உள்ள போறாரு? ஆமா, நாம அந்த சாதகன் அப்படின்னு வச்சுடுங்க. சாமியை விட்டுருங்க, அவர் ஞானியா இருந்து பேசிட்டு இருக்கிறாரு. யார் பிரச்சனையா? நம்ம பிரச்சனையை பேசிட்டு இருக்கிறாரு. புரியுதா? அதுதான் அந்த ரெண்டாவது நிலை. ரெண்டாவது நிலை 99 பேர் பக்குவப்பட்டவங்க. நாங்கள் போயிட்டு வந்துக்கிட்டே இருந்தேனுங்க. அது புளிப்பட்ட களிம்பு தாமரை மாதிரி என் நிலைமை இருந்ததுங்க. இன்னைக்கு எனக்கு அடியார் தான் எல்லாங்கிற நிலைமை எப்போ வந்ததுன்னா, அந்த 99 மெச்சூர் என்னதோ அதே மெச்சூரில் இந்த ஆன்மாவும் வந்துட்டு. இது வெளியே இருந்தாலும் இப்படி தான் இருக்கும், கூட்டத்துக்குள்ளே இருந்தாலும் இப்படி தான் இருக்கும். வெளியே இருந்தாலும் இப்படி தான் இருக்கும், கூட்டத்துக்குள்ளே இப்படி இருந்தாலும் இப்படி தான் இருக்கும். இது மாணிக்கவாசகர் சொன்ன அடியேரில் கூட்டிய அதிசயம். அந்த இடம் இது. யார் சொன்ன இடம்? மாணிக்கவாசகர் சொல்லுகின்ற அடியேரில் கூட்டிய அதிசயம். அதிசயப்பத்து தானே அது. அதிசயப்பத்தில் மாணிக்கவாசகர் என்ன சொன்னாரோ அதை தான் இதில் கடைசி வரியாக வச்சார். அதிசயப்பத்தில் கடைசியில் வச்சதை தான் இதில் செய்தியாக வச்சார். அடைக்கல பத்துக்கு அடுத்தது அதிசயப்பத்தா, ஆசைப்பத்துக்கு அடுத்தது அதிசயப்பத்து. செடியார் ஆக்கை இது எங்கே இருக்குதுன்னா ஆசைப்பத்தில் இருக்குது. செடியார் ஆக்கை திறமர வீசி சிவபுர நகர்புக்கு கடியார் சோதி கண்டு கொண்டு என் கண்ணினை கனிகூற படிதான் இல்லா பரம்பரனே உன் பல அடியார் கூட்டம் அடியேன் காண ஆசைப்பட்டேன் கண்டாயம்மார். பார்த்தீங்களா, நான் சொன்ன கான்செப்ட் வருதா? அவங்க பல அடியார், நான் யாரு? புது அடியார். இங்கே மாணிக்கவாசகரை விட்டுறணும். நீங்கள் மாணிக்கவாசகரை அப்படியே வச்சுக்கிட்டு நம்ம நிலைமைக்கு யாரை யூஸ் பண்ணிடக்கூடாது. ஆமாம், அப்படி ரெண்டா நிற்குங்கிறத அவர் அழகாக இப்போ நம்ம பேசுனதுக்கு அவர் பிரமாணமாகிட்டார். பல அடியார்ன்ட்டார். நான் அதை தான் அவங்க 99 + 1 அப்படின்னு. நீ பல அடியார் கூட்டம் அடியேன் காண ஆசைப்பட்டேன் அப்படின்னாரு. நல்லா கவனிக்கணும். பார்க்கறதுக்கு தான் ஆசைப்பட்டேன். அதே நிலைமை தான் ஒரு ஆன்மாவினுடைய முதல் நிலை. திருக்கூட்டத்துக்கு போக, நல்லா திருவண்ணாமலைக்கு போக, ஜோதி பார்க்க, மலை கிரிவலம் வர, சிவசிவாங்க அண்ணாமலையாருக்கு அரோகரா அரோகரான்னு சொல்ல. அப்புறம் இங்கே நம்ம இயல்பு வாழ்க்கைக்கு வந்துடுறோம்ல. நானாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் அதானே. இங்கேயும் திரும்ப அரோகரா அண்ணாமலையாருக்கு சொல்லிட்டு இருக்கோமா? டைரி எடுத்து வச்சு எவனெல்லாம் வட்டி தரணும், எவனெல்லாம் வரவு செலவு காசு தரணும், அந்த வரவு செலவுக்கு போயிடுறோம்ல. அதுதான் அந்த உள்ள அது இவரை பல அடியார் ஒரு வார்த்தை போட்டார், அடியேன் காணதான் ஆசைப்பட்டேன். ஒரு ஆன்மா இப்படி தான் போகுங்கிறத மாணிக்கவாசகர் செய்து காட்டுறார். அதுக்கு பிறகு என்ன சொன்னார்? காண ஆசைப்பட்டேன் என்னாச்சு? அடியரில் கூட்டிய அதிசயம் தான் ரெண்டாவது ஸ்டேஜ். இந்த மந்திரத்தை ரெண்டா பிரிச்சிங்கன்னா, முதல் ஸ்டேஜ் ஆசைப்பத்தில் இருக்கக்கூடிய காண ஆசைப்பட்டேன். ரெண்டாவது ஸ்டேஜ் பல அடியாரை காண ஆசைப்பட்டேன். ரெண்டாவது ஸ்டேஜ் இந்த 10 மந்திரமும் என்னது? அதிசய 10. அடியில் கொட்டிய வைப்பு மாடென்று மாணிக்க தொழி என்று மனத்திடை உருகாது செப்பு நேர்முகை மடவரலியார்தங்கள் திறத்திடை நைவேனை ஒப்பிலாதன ஓமலிருந்தன ஒன்மல திருப்பாதத்து அப்பன் ஆண்டுதன். இங்க இன்னொரு கான்செப்டையும் மாணிக்கவாசகர் அழகா வச்சார்.
அப்பன் அடியரில் கூட்டி அதிசயம்னாரா, அப்பன் ஆண்டுதன் அடியரில் கூட்டி அதிசயம்னாரா? அது என்ன ஆண்டு? அந்த ஆண்டுல தான் பிரச்சனை இருக்கு. அந்த ஆண்டுல என்ன பிரச்சனை இருக்குதுன்னா, இந்த சாதகன் 2 நிலையில இருந்தான். ஒன்று, அவர்கள் பக்குவப்பட்டவர்களாக ஒரு கூட்டம் இருந்தது. இவன் புளிப்பட்ட தாம்பரம் போல பக்குவப்பட திரும்ப களிம்பு பிடிக்க அப்படி இருந்து கொண்டிருந்தான். அந்த நிலை என்னதுன்னா, ஆண்டு கொள்ளுதல் நிகழவில்லை. என்ன நிகழல? ஆண்டு கொள்ளுதல் நிகழவில்லை. அப்போ நீங்கள் ஆண்டு கொள்ளுதல் ஏன் நிகழவில்லைன்னு எழுதணும். ஆண்டு கொள்ளுதல் ஏன் நிகழலைன்னா, ஆண்டு கொள்ளுதலுக்குரிய சாதனங்கள் நிகழலை. ஆண்டு கொள்ளுதலுக்குரிய சாதனங்கள் நிகழலை. அதாவது சரீரிய யோகம் ஞானம் 4 முடிச்சாதான் யார் கிடைப்பா? இந்த அடியார்கள் கிடைப்பாங்க. எது முடித்தவர்கள்? சரீரிய யோகம் ஞானம் 4 முடித்தவர்களுக்கு தான் இந்த அடியார்கள் கிடைப்பாங்க. ஆண்டு கொள்ளுதல் என்பது அடிமை கொள்ளுதல். அடிமை கொள்ளுதல் என்பது ஆன்ம சுத்தி நிலை. என்ன நிலை? அது பிறகு அனுபவிக்கிறது ஒண்ணுதான் இருக்குது. என்ன நிலை? ஆன்ம சுத்தி நிலை. அந்த ஆன்ம சுத்தி நிலையை தந்த பிறகுதான் அடியார தந்தார்னார் மாணிக்க வாசகர். அவ்வளவு கவனமா சொன்னார். ஆண்டுதன் எல்லா மந்திரத்திலையும் வச்சிருக்காருங்க. ஆண்டுதன் அடியரில் கூட்டிய என்பது 1வது மந்திரம், 2வது மந்திரம், 3வது மந்திரம், எல்லா மந்திரத்திலையும் இருக்குது. அடியாரில் எல்லாரையும் கூட்ட முடியாது. எப்படிதான் அடியார் கூட கூட்ட முடியும்? அடிமை கொள்ளாமல் அடியார் கூட கூட்டுறது வேற, அடிமை கொண்டு அடியார்களோட கூட்டுறது வேற. அடிமை கொள்ளாமல் கூட்டுதல் என்பது அவங்க கூட சேர்ந்தா நல்ல பண்பு வரும், வெளியே வந்தா கெட்ட பண்பு வந்துடும். ஆனால் ஆண்டு கொண்டு அடியரில் கூட்டினாலும் ஒன்றுதான், கூட்டல்னாலும் ஒன்றுதான். அவங்க கூட சேராட்டாலும் இவர் இப்படிதான் இருப்பாரு. இவர் அந்த பக்குவ நிலையிலிருந்து மாற மாட்டார். சிவஞான போதத்தில் பிரமாணம் இருக்குது. என்ன பிரமாணம்னா, ஒரு தேர்ப்பாகன், ஒரு குதிரைப்பாகன் குதிரை ஓட்டி பழகிட்டான்னா அந்த குதிரையிலிருந்து விழுற ஒரு சூழ்நிலை வராத அளவிற்கு எதை கையாளுவான் அப்படின்னு ஒரு வெண்பா இருக்கு கடைசியில். அது மாதிரி இவன் தன்னை கையாண்டு கொள்வான். பிசினஸ்ல வளர்றதுக்கு தான் பணக்கார சம்பந்தம் வேணும். வளர்ந்தவரும் தனியா பணக்காரனா இருப்பான். அவனுக்கு யார் தேவையில்லை, பணக்காரங்க தேவை அவனுக்கு தேவையில்லை. அவன் தனியாவே யாரா நிற்பான்? அதேதான் இங்க. ஆமா, அவருக்கு அந்த அந்த சூழ்நிலை தேவை கிடையாது. அவர் இந்த அடிமை கொண்ட பிறகு அடியாரோட கூட்டுறது எதுக்குன்னா, அந்த ஆன்மாவுக்கு அது ஒரு சந்தோஷம், ஆன்மாவுக்கு அது ஒரு மகிழ்ச்சி தானே தவிர அவர்களுடன் சேராததுனால இவருக்கு எதுவும் என்ன செய்ய போறது இல்லை, ஒன்றும் ஆக போறது இல்லை, எதுவும் ஆக போறது இல்லை. சேர்றத அந்த உயிர் விரும்பும். அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டார் சொல்றாருல. அன்பர் பணி ஆமா. நான் உங்கள்கிட்ட வந்தோன்னு சொன்னல, வீணை வாசிக்கிறாரு வீணை ஏன் வாசிக்கிறாருன்னு கேளுங்க அப்படின்னு. வீணையை ஏன் வாசிக்கிறாருன்னு கேளுங்க, அதுக்கு பதில் சொல்றாருன்னு பாருங்க அப்படின்னு. வீணையை அவர் நன்மைக்காக வாசிக்கல, யார் நன்மைக்காக தான் வாசித்தாரு. அப்போ அன்பர் பணி செய்ய அப்படின்னா, அன்பர்களுக்கு பணி செய்ய என்னை ஆளாக்கு. பார்த்தீங்களா? அன்பர் திருக்கோட்டம், பணி செய்ய அடிமையாக்கு, ஆளாக்கு, என்னை அடிமையாக்கி பணி செய்ய வை. அடிமை தான் என்ன செய்வான்? பணி செய்வான். நீங்க பக்குவப்படாம சிவனடியார்களுக்கு போனீங்கன்னா நீங்க சிவனடியார் தான் வேலை வாங்கிட்டு இருப்பீங்க. ஈரோட்டில் முறைப்படி மாகேஸ்வர பூஜை நடத்தி அந்த உணவு பரிமாறுறாங்க. நம்ம ஆட்கள் ஒரு 30 பேரை இறக்கி அந்த வேலையை செய்ய சொல்லுங்க. 1.5 மணி நேரம் ஆகும் உணவு பரிமாறுறதுக்கு. அவங்க எதுக்கு ரெடி ஆகிட்டாங்க? அந்த சாதத்தை கிளறதுல எவ்வளோ நேரம் கிளறாங்க. அடியார்கள் சாப்பிடும்போது கெட்டி உணவு போயிடக்கூடாது அப்படின்னு எவ்வளோ நேரம் கிளறாங்க. அப்போ அதுக்கு அவங்க தாங்களே என்ன செஞ்சுருக்காங்க? பழக்கி வச்சிருக்காங்க. அப்போ அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே இதும் நான். இன்னைக்கு ஒரு புது பாடம் படிச்சுட்டு போங்க. அடியாரோடு கூடுதல்ல 2 இருக்கு. அடிமை இறைவன் ஆட்கொள்ளாமலே அடியாரோடு இருக்கிறது, இறைவன் ஆட்கொண்டு அடியாரோடு இருக்கிறது. இறைவன் ஆட்கொள்ளாமல் அடியாரோடு இருக்கிறத கம்பல்சரியா வச்சுக்கிடணும். இறைவன் ஆட்கொண்ட பிறகு அடியாரோடு இருக்கிறதுனால இவருக்கு எந்த சாதனமும் கிடையாது. அவருக்கு என்னன்னா, அவர் தன்னுடைய இருப்பிலிருந்து கீழே போகாம இருக்கிறதுக்கு பயன்படும். எதிலிருந்து கீழே போகாம இருக்க? இருப்பில் 2000 கோடி டேர்ன் ஓவர் பண்ற தொழிலதிபர் இன்னொரு 2000 கோடி தொழிலதிபர் கூட இருந்தாச்சுன்னா அவருக்கு பல வகையில் நல்லது. இவருடைய பிசினஸ் சார்ந்ததை அவர்கிட்ட பரிமாறிடலாம், அவர் பிசினஸ் சார்ந்தது இவர்கிட்ட பரிமாறிடலாம். இவர் வளரும்போது ஹெல்ப் பண்ண பெட்டி கடைக்காரனை போய் பார்த்து என்ன பண்ண போறாரு? ஒன்றும் பண்ண போறது இல்லை. அது நேர விரயம் தான். அது உண்டா இல்லையா? அது நேர விரயம் தான்.
அதனால இவர் அவங்க கூட சேரலனாலும் இவர் ஒன்றும் ஆக மாட்டார். ஆனால் இவர் அந்த அவங்க கூட இருந்தாருன்னா இவருக்கு நமக்கு சாஸ்திரம் என்ன சொல்லுது, அவர் அவருடைய பிராரத்தம் தாக்காமல் என்ன செய்து கொள்ளலாம், பார்த்து கொள்ளலாம். என்ன தாக்காமல் பார்த்து கொள்ளலாம்? குருலிங்க சங்கமம் எதற்காக? குருலிங்க சங்கமம் எதற்காகன்னு கேட்டால் முதல் பதில், இறைவன் சிந்தனைக்கு எட்டாதவன் அவனை சிந்தனைக்கு, அதான் 12ஆம் நூற்பா, அச்சிந்திதனாய் நின்ற இறைவனை சிந்திதனாய் பார்க்கிறது. சிந்தனை கெட்டாத இறைவனை நம்ம கண்ணால் பார்க்கணும். அதுக்கு ஒன்று இறைவனுடைய திருமேனி கோயிலில் என்னது, செம்மலர் நோந்தாள் சேரல் ஒட்டா அம்மலங்களியே அன்பரோடு மறியும் ஆலனையும் அழிந்தவரோட ஆலயம் தானும் அரண்டு தொழுமை. ஒன்று கோயிலில் இருக்கக்கூடிய இறைவனுடைய திருமேனி கண்ணு கெட்டுது. இன்னொன்று குரு, இறைவனை யாரா அதனால தான் இறைவனை யாரா பார்க்குறோம், குருவாக பார்க்குறோம். இன்னொன்று சங்கமம், சங்கமத்தை குருவாக பார்க்குறோம். ஏன் மூணையும் குருவாக பார்க்குறோம்? இறைவனை பார்க்க முடியல, அப்போ கண்ணுக்கு தெரியாத இறைவனை கண்ணால் பார்க்கணும். அதுக்கு இந்த 3 வழி தான் இருக்குது. அந்த லாக்குனால இவன் யார் கூட போய் சேர்றான், திருக்கூட்டத்தில் போய் சேர்றான். அது ஒரு ரீசன். இன்னொரு ரீசன் என்னன்னா, அவருக்கு பிராரத்தம் இருக்கும். அவர் இந்த கூட்டத்தோட போய் இருக்கலைன்னா அவருக்கு பிராரத்தம் தாக்குவதற்கு என்ன உண்டு, வாய்ப்பு உண்டு. வாய்ப்பு கிடையாது, பெருசாக கிடையாது. என்ன கொஞ்சம் ரொம்ப அலாட்டாக இல்லாமல் இருக்கலாம். தனியாக இருந்தானா ரொம்ப அலாட்டாக இருக்கணும். அவங்க கூட இருந்தால் இவர் என்ன செய்ய வேண்டியதில்லை, ரொம்ப அந்த பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கலாம். தனியாக இருந்தால் ரொம்ப அலாட்டாக இருக்க வேண்டியது வரும். இதுதான் செய்தி. எவ்வளோ பெரிய பாடம் நினச்சி பாருங்கள். அதை இதில் பதிவு செய்தார். நீங்கள் இந்த கோணத்தில் இந்த பதிகத்தை படித்து பாருங்கள். இது அதிசய 10. நம்ம ஏற்கனவே பார்த்த பொருள்லேருந்து வேற பொருள் வந்துடும். பார்த்துங்க. அப்பன் ஆண்டுதன் அடியரில் கொட்டி அதிசயம் கண்டாமே நீதி யாவன யாவையும் நினைக்கிறேன். அங்கே ஐயா அந்த சாமி இதுக்கு முந்தின மந்திரத்தில் தானே சொல்கிறாரு, நான் மயங்கினேன் உலக போகத்துக்கு போனேங்கிறார்ல. நினைப்பவருடன் கூட பாருங்க, அந்த நினைக்கிறவங்க கூட நான் சேரலை. ஏதமே பிறந்து இறந்துழல் வேந்தனை என்னடியான் என்று பாதி மாதடும் கூடிய பரம்பரன் நிரந்தரமாய் நின்ற ஆதி ஆண்டு தன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டான். ஆண்டு நிறந்த வழக்கமாக சொல்கிறாரு, அடியரில் கூட்டிய சொல்கிறாரு, அதிசயம் சொல்கிறாரு, கண்டாமை சொல்கிறார். ஸ்டாண்டர்டாக வச்சுருக்கிறார். இந்த ஆண்டுங்கிறத தூக்குனீங்கன்னா அந்த பதிகத்துக்கு வேல்யூ போயிடும். எதை தூக்குனீங்கன்னா, ஆண்டுங்கிற 3 எழுத்தை தூக்குனீங்கன்னா அந்த பதிகத்தினுடைய வேல்யூவே போயிடும். நம்ம திருவாசகத்துக்கு போகலாம். பண்டார சாத்திரம் நிறைவு. இதெல்லாம் மாற்றிக்கிடுங்க. சிவாசல் எடுத்து அவர்கிட்ட கொடுத்துருந்தாங்க. இது பண்ணிட்டு ரெக்கார்டு பண்ணிட்டு கொடுத்தாங்க. இதாயிரம் அழிஞ்சிடும்.